Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. இந்த நாளில் கூட நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த மே மாதத்தை ஆண்டவர் நமக்கு அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். God is great. நிறைய காரியங்கள் நம் வாழ்க்கையில் செய்து கொண்டு வருகிறார். பின்னாடி நிறைய செய்து கொண்டிருக்கிறார். We are not able to see many things. நம்ம இன்றைக்கு நிறைய காரியங்களை பார்க்க முடியாமல் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நம் வாழ்க்கையில் அஸ்திபாரங்களை அமைத்து கொண்டிருக்கிறார். அதனால் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரே நாம் நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். Hallelujah. Praise God. Praise the Lord. Hallelujah. பரலோக தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே தேவரீர், நீர் அப்பா எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி. ஆண்டவரே தேவரீர், இம்மட்டுமாக எங்களை கர்த்தாவே பலப்படுத்துவதற்காக நன்றி. தேவரீர் அப்பா, உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய அன்பினாலும் தான் நாங்கள் அப்பா இந்த நாட்களை கர்த்தாவே கடந்து செல்கிறோம். உம்முடைய பாதுகாப்பு எங்களை முழுதுமாக கர்த்தாவே எங்களை சூழ்ந்து கொண்டு நீர் எங்களை முழுதுமாக அப்பா வழிநடத்தி வருவதற்காக நன்றி. ஆண்டவரே தேவரீர் அப்பா, ரட்சகரே, மீட்பரே, எங்களை வழி நடத்துங்க. தேவனே அப்பா, உண்மையே எல்லாவற்றிலும் துதிக்கிறோம். தேவரீர், கடந்த வாரம் முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தி வந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வாரம் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். தேவரீர் அப்பா, வருகிற எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா காரியங்களும் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும். ஆண்டவரை வழிநடத்தி பலப்படுத்து. தேவரீர் மட்டுமா கர்த்தாவே, தேவரீர் இந்த ஆராதனை, ஞாயிறு ஆராதனை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். காட் ஸ்பீக் டு அஸ் லார்ட். எங்களோடு பேசுங்க, எங்களோட இடைப்படுங்க, எங்களுக்கு கற்றுத்தாங்க, எங்களுக்கு போதித்தரலுங்க, உம்முடைய வழிகளை எங்களுக்கு காட்டுங்க. ஆண்டவரே தேவரீர், எங்களுக்கு அப்பா பலப்படுத்துங்க. தேவரீர், இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், பரிசுத்தர், வழிநடத்தி பலப்ப எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிற நாங்கள் ஆண்டவரே, நீரே கர்த்தாவே தேவரீர், எல்லா பிசாசின் அப்பா கோட்டைகளை உடைங்க, எல்லா பிசாசின் அந்தகாரங்களை உடைங்க. தேவரீர், உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். வழிநடத்தி பலப்படுத்து. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஆண்டவரின் நாமம் வல்லமையுள்ள நாமம், பரிசுத்தமான நாமம், எல்லா நாமங்களுக்கும் மேலாக கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம். பிலிப்பு 2ஆம் அதிகாரத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலாக கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம். அவர் நாமத்தை எல்லாரும், அவர் நாமத்திற்கு எல்லாரும் முழங்கால்கள் முடங்க வேண்டும், நாவுகள் எல்லாம் உச்சரிக்க வேண்டும். கர்த்தரே வல்லமையார் என்று. ஹல்லேலூயா. ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். ஆண்டவர் இயேசு என்ற திருநாமம் என்ற ஒரு பாடலை. ஆண்டவர் இயேசு ஆண்டவர், ரட்சகர், மீட்பர், அவருடைய நாமத்தை நாம் என்றைக்கும் உயர்த்தி பிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. Praise God. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது.
நாமும் வென்றிடுவோம். என் நாமத்திலே நாமும் வென்றிடுவோம். நாமத்திலே இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். நம் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமது. பாவத்திலே பாவியை மீட்க மெய் நாமமது. பரலோகத்தின் நாமமது. பரலோகத்தில் சேர் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உன்ன பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. பக்தர்கள் போற்றி துதித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வருத்தம் சோத நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றி நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரின் நாமம் வல்லமையுள்ள நாமம். ஆண்டவரின் நாமம் எல்லா நோய்கள், எல்லா சாத்தானின் பிசாசின் எல்லா காரியங்களை ஆண்டவருடைய வல்லமையுள்ள நாமம் நொறித்து ஒடுக்குகிறது. ஆண்டவர் நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஹல்லேலூயா. Father, heavenly Father, glorious heavenly Father, பரலோகத்தில் எங்கள் தேவனே, நீர் மாறாதவர் ஆண்டவரே, நீர் மாறாதவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை எப்படி நேசித்தீரோ, எங்களை எப்படி நீர் நேசித்தீரோ அதிலிருந்து நீர் மாறவே இல்லை ஆண்டவரே. இன்றைக்கும் அதை போலதான் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதர்கள் மாறலாம் ஆண்டவரே. இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு நம்மை திரும்பி கூட பார்க்காமல் போகலாம், நமக்கு மரியாதை கொடுக்காமல் கூட போகலாம். ஆனால் கர்த்தர்
கர்த்தர் ஆண்டவர் நம்மை என்றென்றைக்கும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு பெரிதானது. கர்த்தரின் அன்பு மாறாதது. He is an unchanging God. Hallelujah. கர்த்தர் மாறவில்லை, நாம் தான் மாறுகிறோம். We are only getting changed. நாம் தான் சூழ்நிலைக்கேற்றபடி மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் மாறவே இல்லை. Hallelujah. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். Hallelujah. Look up to God. Look up to God for everything in your life. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா காரியங்களையும் கர்த்தரையே நோக்கி பாருங்கள். Look up to God for everything in your life. Hallelujah. God will deliver you. கர்த்தர் உங்களை விடுவிப்பார். Hallelujah. பரிசுத்தர். அவர் நேற்றும் என்றும் மாறாதவர், நல்லவர். Hallelujah. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். தாவீது எப்பெல்லாம் போராட்டம் இருந்ததோ, அவனுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் போராட்டம் இருந்ததோ, அவன் ஒரு சங்கீதத்தை அங்கே எழுதுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தரை புகழ்ந்து, கர்த்தரை துதித்து, கர்த்தரை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா, ஆண்டவரே இயேசுவே என்று அழகாக சங்கீதங்களை, பாடல்களை கர்த்தரை நோக்கி பார்த்து எழுதுகிறான். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்யும் காரியங்கள் என்னவாயவன இருக்கட்டும், anything that God gives in your life. Hallelujah. நீங்கள் ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் வித்தியாசமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்யலாம். ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் உயர்த்தி பிடிங்கள். அவரை என்றைக்கும் வாழ்க்கையில உயர்த்தி பிடிக்க வேண்டும். Hallelujah. நம்முடைய உள்ளத்தில் ஒரு புதிய பாடலுடன் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். Hallelujah. எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதம் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனர்க்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனர்க்கென்றும் சுகபலன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நண்பர் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நண்பர் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி சில வேளை இமை பொழுது தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுது மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என் மேல் கிருபை பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என் மேல்
கிருபையை பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நண்பர் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நண்பராம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் நேர்ந்தாலும் தம் ஜமே ஆனாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும், அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நண்பர் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நண்பர் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். கண்கோடு விரை தாயிட என் கர்த்தரை வருவாரே. களிப்போடு விரைந்து எம்மை வருவாரே. லோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நண்பராம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நண்பர் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா, praise God, ஹல்லேலூயா. கர்த்தரே என்றென்றைக்கும், கர்த்தரே என்றென்றைக்கும், ஹல்லேலூயா. கர்த்தரே என்றென்றைக்கும் நாம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமத்தை என்றென்றைக்கும் நாம் துதிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலையை பார்க்காதீர்கள், சூழ்நிலையை பார்க்காதீர்கள். இன்றைக்கு என்ன சூழ்நிலை இருக்கிறது? ஒருவேளை ஆண்டவர் நம்ம மேல கோபமாய் இருக்கிறாரா? ஒருவேளை ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஒருவேளை கர்த்தரின் முகத்தை மறைத்து கொண்டாரா என்று நினைக்காதீர்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது ஆண்டவர் நேசிக்கிறார் நம்மை. ஹல்லேலூயா. மறுபடியும் தன்னுடைய பிள்ளைகளை அவர் அவருடன் சேர்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை நம்பி வந்தால் இன்றைக்கு, if today you receive the Lord Jesus Christ, if you say he is my savior, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என் இரட்சகர், he is my deliverer, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்னை விடுவிக்கிற ஆண்டவர் என்று நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் கர்த்தர் நம்மை விடுவிக்க சித்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சிருஷ்டிகர் மறைத்தாரே, கடும் கோபம் ஆமென்.
ஆமென் இயேசுவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசுவை பாடி கர்த்தரை உயர்த்தி பிடிங்கள். அல்லேலூயா. எந்த நண்பராம் இயேசுவை பாடிடுவே. நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஆண்டவரே, இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். God will make things happen in your life. Hallelujah. கர்த்தர் செய்வார். God is there for you. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவர். Hallelujah. எத்தனையோ காரியங்கள் வாழ்க்கையில் நமக்கு நேர்ந்தாலும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சிலுவையிலே நமக்காக சிலுவையில் ஆண்டவர் மரித்தார். ஹல்லேலூயா. அவர் பிதாவின் மடியில் இருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். He came down from heaven to save us. நம்மை மீட்க, நம்மை ரட்சிக்க. ஹல்லேலூயா. பிதாவின் வீட்டிற்கு மறுபடியும் நம்மை கொண்டு போக, to take us back to the heavenly places. கர்த்தரின் வீட்டிற்கு நம்மை மறுபடியும் கொண்டு செல்ல பிதாவின் மடியில் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. அதனால் தான் சொல்கிறோம், பிதாவானவர் அவர் மாறவில்லை. God has not changed. ஆண்டவர் பிதாவானவர் மாறவில்லை. நீங்கள் மாறி இருக்கலாம், நான் மாறி இருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் மாறி இருக்கலாம், இடங்கள் மாறி இருக்கலாம், பொருட்கள் மாறி இருக்கலாம், சூழ்நிலை மாறி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் மாறவில்லை. ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை, அவர் சொன்ன வாக்கு, அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், அவர் கொடுத்த promises, God promises is never going to change. Hallelujah. கர்த்தர் உங்களுடன் செய்த உடன்படிக்கை, அவர் the God of a covenant. Hallelujah. கர்த்தர் நம்மோடு செய்த உடன்படிக்கை மாறவே மாறாது. Hallelujah. நீங்கள் என்றைக்கும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். Hallelujah. கர்த்தரை நோக்கி பாருங்கள். தாவீது எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்த்தான். அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். 37 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அவன் குடும்பத்தோடு இழுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. நான் யோசித்தேன், எப்படி இது சாத்தியம்? ஹல்லேலூயா. அவன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் அவனை எதிர்த்திருப்பார்களே, எவ்வளவு நாள் ஆண்டவர் நம்மை இப்படி செய்வார், எவ்வளவு நாள் இப்படி ஓடணும் நம்ம, ஹல்லேலூயா என்று அவர் குடும்பத்திற்குள்ள நண்பர்கள் எல்லாம் எதிர்த்திருப்பார்களே. இதை எப்படி தாவீது சந்தித்தான்? ஹல்லேலூயா. மோசே 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அவன் படித்தது வேற, அவன் கற்றுக்கொண்டது வேற, அவன் வாழ்ந்த வாழ்க்கை வேறே. ஆனால் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். நான் யோசித்து பார்த்தேன், என்ன, எப்படி இவர்கள் எல்லாம் நின்றார்கள்? எப்படி இவர்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள்? இத்தனை ஆண்டுகளாக வைராக்கியமாய் கர்த்தருக்காக எப்படி நின்றார்கள்? குடும்பம் எதிர்த்திருக்குமே, குடும்ப சூழ்நிலை, பிள்ளைகள் எல்லாம் எதிர்த்திருப்பார்களே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. ஹல்லேலூயா. ஆனால் இவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம், கர்த்தர் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக, ஹல்லேலூயா, ஒரு பிராமிஸை ஆண்டவர் தருகிறார். குடும்பமே எதிர்த்து நின்றிருக்கும், சாரால் எதிர்த்து, மற்றவர்கள் எல்லாம் எதிர்த்து நின்றிருப்பார்கள். என்ன நடக்கிறது? நல்ல சூழ்நிலை இருந்த நாம், நல்ல சூழ்நிலையில், நல்ல ஒரு ஊர் பட்டணத்தில் இருந்தோமே, இன்றைக்கு ஏன் கர்த்தரை நம்பி இப்படி வர வேண்டும்? எத்தனை நாள், how many days will it take? எத்தனை நாள் நாம் இப்படி வாழப் போகிறோம் என்று. ஹல்லேலூயா.
கர்த்தரை நோக்கி பார்த்த பிள்ளைகள் ஆண்டவர் பெரிய ஜாதியாக்குகிறார். ஆபிரகாமை ஆண்டவர் இம்பாசிபிளான ஒரு காரியத்தை, யாருக்கும் நடக்க முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் அவனுடைய 100வது வயதில் ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. தாவீது ஓடிக்கொண்டே இருந்த தாவீதை, சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் நினைத்தார். ஹல்லேலூயா. அவனை தன்னுடைய 37வது வயதில் ஆண்டவர் ராஜாவாக, யூதாவுக்கு ராஜாவாக அமர செய்தார். 7 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரவேலின் ராஜாவாக ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. 40 ஆண்டுகளுக்கு பிறகு மோசேவை மறுபடியும் கோலை கொடுத்து ஆண்டவர் சந்தித்தார். ஆண்டவர் அவரை சந்தித்தார். மறுபடியும் கோலை கொடுத்து, நீ இப்போ போய் ஜனங்களை விடுதலை செய் என்று. ஹல்லேலூயா. அப்போ இவர்கள் எல்லாம் கர்த்தரை தங்களுடைய ஜெப வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஜெப வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை ஒரு ஜெப வாழ்க்கையாக இருந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேடி வந்தே தேவா பதில் தாருமே, எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சமினிரும்மை நான் நாடி வந்தேன், எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சமினிரும்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரந்தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டுவும் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரந்தாருமே, கர்த்தராவும் அகற்றிடுமே, தயை கேட்டும் பாதம் வந்தே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே, எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்த தஞ்சமே உம்மை நான் நாடி வந்தே, எந்தன் கோட்டை எந்த தஞ்சமே உம்மை நான் ஓடு உறவாட அருள் செய்யுமே, கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே, உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே, கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே, எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். இயேசுவே தேவா பதில் தாருமே. Heavenly Father,
ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். எஸ் லார்ட் ஜீசஸ், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சமிலே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சமிலே உம்மை நாம் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழுகின்ற மாந்ததனை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அதனை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. எந்தன் ஜெப வேளையுமை தேடி வந்தேன். ஓரிபதா ஷமரபா பதில் தாருமே. ஓரிபதா ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சமிலே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சமிலே உம்மை நாம் நாடி வந்தேன். பாதத்தில் கர்த்தாவே காத்திருப்பேன். கண்ணீரின் ஜெபம் கேளுமே. கருணையின் பிரவாகம் நீரே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திருப்பேன். கண்ணீர் ஜெபம் கேளுமே. கருணையின் பிரவாகம் நீரே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். எஸ் லார்ட், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். ஓரி கபபபதரம. Father, we come to your feet, Lord. கோட்டை உம்முடைய பாதத்துக்கு வருகிற ஆண்டவரே, உம்முடைய பாதத்திற்கு வருகிற ஆண்டவரே. We come to your feet, Lord Jesus. உம்முடைய பாதத்திற்கு வருகிற ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே உம்முடைய ஹalleluya. ஆண்டவரே தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹalleluya. உம்முடைய பாதத்திற்கு வருகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே தேவரீர் உம்முடைய பாதத்திற்கு வருகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெப வேளை முழுவதுமாக உம்முடைய பாதத்திற்கு வரும். இந்த வேளை கூட தேவரீர் we come to your feet, Lord Jesus. ஹalleluya. உம்முடைய பாதத்திற்கு வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திற்கு, உம்முடைய அடைக்கலத்திற்கு வருகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அன்றைக்கு மார்த்தாள் பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாள், ஏராளமான வேலைகளை செய்து கொண்டிருந்தார். ஹalleluya. எல்லாம் நல்லதுதான். ஆனால் மரியாள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டிருந்தாள். ஹalleluya. ஆண்டவர் சொன்னது இதுதான், மார்த்தாளே நீ பல வகையான காரியங்களில், உலக பிரகாரமான காரியங்களில் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் மரியாள் தேர்ந்தெடுத்தது ஹalleluya
கர்த்தருடைய பாதம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். Choose God's feet. Choose God's presence. Hallelujah. கர்த்தருடைய பாதத்தை நீ தெரிந்தெடுத்துக்கொள். கர்த்தருடைய சமூகத்தை நீ தெரிந்தெடுத்துக்கொள். கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்கு மாற்றி தருவார். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பினால் கர்த்தர் உனக்கு மாற்றி தருவார். சூழ்நிலைகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தரின் சமூகம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட ஆண்டவர் அதை தான் பேசிக்கொண்டிருக்கிறார். நான் மாறவில்லை. I have not changed. Hallelujah. கர்த்தர் சொல்வது இதுதான், நான் மாறவில்லை. You have changed. நீ மாறிவிட்டு என்னை விட்டு தூரம் சென்று கொண்டிருக்கிறாய். But I have not changed. ஆண்டவர் சொல்வது இதுதான், நீ உன்னுடைய ஜெப வேளையில் கர்த்தரை நோக்கி பாருங்கள். Hallelujah. உன்னுடைய ஜெப வேளையில் கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் செய்ய நினைத்ததை ஆண்டவர் முடித்து காட்டுவார். அல்லேலூயா. உங்களுக்காக வாக்கு பண்ண காரியம், உங்களுக்காக செய்வேன் என்று சொன்ன காரியம், ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த வாக்குதத்த வார்த்தை, அது உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அவர் என்றைக்கும் கைவிடாத ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை என்றென்றைக்கும் நாம் ஆராதிக்க வேண்டும். worship God, worship God. கர்த்தரை என்றென்றைக்கும் நாம் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரையே ஆராதிப்போம். கர்த்தரையே என்றென்றைக்கும் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஓ ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். கர்த்தரை என்றைக்கும் ஆராதியுங்கள். ஹல்லேலூயா.
கர்த்தரை என்றைக்கும் என்றைக்கும் கர்த்தரை உயர்த்தி பிடிங்கள். கர்த்தரை ஆராதிங்கள். ஆராதிப்பேன் நான் கர்த்தரையே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, the Lord Jesus Christ. Lift him up. உங்கள் வாழ்க்கையில உயர்த்தி பிடிங்கள். கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி பிடிங்கள். கர்த்தரையே உயர்த்தி பிடிங்கள் உங்கள் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி பிடிங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஒரே ஆண்டவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, Lord Jesus Christ. Hallelujah. ஆராதிப்பேன். Worship the Lord. Give glory to the Lord. Hallelujah. Give all glory to the Lord. Oh, hallelujah. இயேசுவை ஆராதிப்பேன். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Oh, we give you all the glory, honor and praise Lord. நன்றி ஆண்டவரே, உம்மையே எங்கள் வாழ்க்கையில ஏற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரே, வல்லவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவரீர் இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களை வழிநடத்தி விடுவித்து காத்து நடத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே தேவரீர் எங்களோடு கர்த்தாவே தேவரீர் இந்த ஆராதனை வேலை முழுதுமாக உம்முடைய சமூகம் கர்த்தாவே எங்களை காத்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட சுகவீனம், பலவீனம், வியாதியாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகள், எல்லா சாபங்கள், எல்லா கட்டுகள், எல்லா பலவீனங்கள் எல்லாம் ஒழிந்து போவதாக. ஹல்லேலூயா. கர்த்தரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். வியாதியை உனக்கு அதிகாரம் கிடையாது. சரீரத்தை விட்டு வெளியே போ. கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். இந்த வேளையில கூட கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் விசுவாசித்தால் எல்லா வியாதிகள், எல்லா காரியங்களும் சரீரை விட்டு இப்பொழுதே நீங்கும். ஹல்லேலூயா. அதே போல பிசாசின் கோட்டைகள், பிசாசின் அந்தகார சக்திகள், சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாம் உடைந்து போவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எங்களுக்கு கட்டுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர்தான் எங்கள் வாழ்க்கையையும் குடும்பத்தையும் கட்டுவார். ஹல்லேலூயா. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise God. Lord Jesus. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Right. கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த நாளில் கூட உங்களை எல்லாரும் நான் வரவேற்கிறேன். இந்த ஆராதனை ஞாயிறு, ஒவ்வொரு ஞாயிறும் ஜேடிஏ ஹால், நம்முடைய பாலு நகரில் இருக்கும் ஜேடிஏ ஹாலில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் காலை இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் காலை 7:30 7:30 மணிக்கு நீங்கள் கலந்து கொள்ளலாம். இதோடைய செய்திகளுடைய மறு ஒளிபரப்பு தான் நீங்கள் IMTVயிலும் மற்ற யூடியூப்லையும் பார்க்கலாம். அதை நீங்கள் பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்கள் நேரில் ஆலயத்தில் ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் கூட நமக்கு ஒரு தலைப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன?
தமஸ்கு என்ற ஒரு பட்டணத்தை, அந்த தலைப்பில் கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். போன வாரம் ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம், அதே தமஸ்கு பட்டணத்தை பார்த்தோம். அதில் நமக்கு செய்தி என்ன? நம் சிந்தனைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், திருப்பிக் கொள்ள வேண்டும் என்பதை பார்த்தோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் விசுவாசம் மட்டும் போதாது. நிறைய பேருக்கு நிறைய விசுவாசம் இருக்கிறது, ஆனால் சிந்தனைகள் பழைய சிந்தனைகளாகவும் பழைய காரியங்களாகவும் இருக்கிறது. நாம் சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் போன வாரம் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த வாரம் பாருங்க, ஆண்டவர் தமஸ்கு பட்டணத்தை வைத்து சில காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் படிப்போம். 1 சாமுவேலின் புத்தகம் 2 சாமுவேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். இதில் பார்த்தோம் என்றால், இந்த 8ஆம் அதிகாரத்தில் தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த வெற்றிகள், இல்லை தாவீது ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட வெற்றிகள் என்று 2 வகையாக இதை சொல்லலாம். ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட வெற்றிகள், ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த வெற்றிகள், இதெல்லாம் பார்த்தோம் என்றால் இரண்டும் வேறு வேறு. ஆக்சுவலாக ரெண்டும் ஒன்று கிடையாது. ரெண்டுமே நான் சொன்ன 2 வாக்கியங்களும் ஒன்று கிடையாது. ஒன்று, தாவீது ஆண்டவரிடத்தில் வெற்றியை பெற்றுக்கொண்டான். மற்றொன்று, ஆண்டவர் தாவீதுக்கு வெற்றியை தந்தார். இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கிறது. மூன்றாவதாக சொல்லலாம், தாவீது தன்னுடைய எதிராளிகளை வென்று ஜெயித்தான் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்தில் இந்த 8ஆம் அதிகாரத்தில் 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் முழுதுமாக நாம் பார்த்தோம் என்றால், தாவீது எவ்வளவு வெற்றிகள், அவன் யாரெல்லாம் ஜெயித்தான், எப்படியெல்லாம் ஜெயித்தான் என்ற ஒரு பட்டியல் இருக்கிறது. நாம் 3ஆம் வசனத்திலிருந்து படிக்க போகிறோம். 3ஆம் வசனம் படிங்க. ரேகோவின் குமாரனாகிய ஆதேசா என்னும் சோபாவின் ராஜா ஐபிராத்து நதி அண்டையில் இருக்கிற சீமையை திருப்பி தன் வசமாக்கி கொள்ள போகையில் தாவீது அவனையும் முறியடித்து அவனுக்கு இருந்த இராணுவத்தில் 1700 குதிரை வீரரையும் 20,000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்து கொண்டு மற்றவர்கள் எல்லாம் துண்டாடி போட்டான். பாருங்க, தாவீதை எதிர்த்து வந்த ஒரு ராஜா 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தாவீதுக்கு எதிர்த்து வந்த ராஜா, அவன் பேர் என்ன? ஆதேஸ். ரைட்டு. பாருங்க, தாவீதை எதிர்த்து வந்த ஒரு ராஜாவை தாவீது வீழ்த்துகிறான். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் தாவீதை எதிர்த்து ஒரு ராஜா வருகிறான். நிறைய ராஜாக்கள் தாவீதை எதிர்த்து வந்தார்கள். தாவீது வாழ்க்கை முழுதுமாக அவன் சண்டை போட்டு கொண்டிருந்தான். அவனுடைய 37வது வயது வரை அவன் சவுலை எதிர்த்து போராடி கொண்டே இருந்தான். அவன் சவுலை எதிர்த்து சண்டை போடவே இல்லை, ஆனால் சவுலை எதிர்த்து போராடினான். அவன் ஓடிக்கொண்டிருந்தான். சவுல் தான் தாவீதை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று தாவீதிற்கு எதிராக சண்டை போட்டு கொண்டிருந்தானே தவிர தாவீது சவுலுக்கு எதிராக சண்டை போடவில்லை. அவன் ஓடி ஒளிந்து கொண்டு போராடி கொண்டிருந்தான் தன்னுடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஆனால் இந்த 37வது வயது முடிந்து அவனை யூதாவுக்கு ராஜாவாகும் பொழுது, அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாகும் பொழுது ஏராளமான ராஜாக்கள் அவனுக்கு எதிராக தாவீதிற்கு எதிராக வந்தார்கள். அவர்களை எல்லாரையும் தாவீது வீழ்த்தினான். கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுத்தார். எல்லாவற்றிலும் ஆண்டவர் தாவீது கூட இருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த காரியம் நடக்கும் பொழுது இந்த ராஜா என்ன பண்றாரு? ராஜா ஆஃப் ஜபா அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ராஜா இவர் தாவீதுக்கு எதிராக வந்தால் தாவீது உடனே என்ன பண்றான்? அவனுக்கு இருந்த 1000 குதிரைகளை எல்லாவற்றையும் அவன் கால்களை அந்த இடத்தில் அந்த ஹாம்ஸ்ட்ரிங் அதை முறியடித்து போட்டு அவனை ஜெயிக்கிறான். ஹல்லேலூயா.
ஆனால் இந்த இடத்தில் 4வது அந்த வசன 5வது வசனத்தை படிங்க. 5வது வசனம். சோபாவின் ராஜாவாகிய ஆதா சேராருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தராகிய சீரியர் வந்தார்கள். தாவீது சீரியரில் 20,000 பேரை வெட்டி போட்டு. பாருங்க, தாவீது எதிர்த்து, அதாவது தாவீது தமஸ்கு பட்டணத்திற்கு எதிராக தாவீது சண்டை போடவில்லை. சிரியா நாட்டு ஆராம் என்று சொல்வார்கள் அந்த நாடை. இங்கே ஆராம்னு எழுதுகிற இடமெல்லாம் சிரியா நாடு. அதோடைய கேபிட்டல் பார்த்தீங்கன்னா தமஸ்கு பட்டணம். இந்த நாட்டை தாவீது எதிர்க்கவில்லை. ஆனால் என்ன நடக்கிறது, இன்னொரு ராஜாவை காப்பாற்றுவதற்காக என்ன செய்கிறான் இவன், தேவையில்லாமல் தாவீதை எதிர்க்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, நம்மை எதிர்க்கிறவர்களை கர்த்தர் வீழ்த்துகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, அந்த எனிமி, அந்த எதிராளிகளை சார்ந்தவர்களை கூட கர்த்தர் வீழ்த்துகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் ஆண்டவர் செய்தது என்ன, அந்த தமஸ்கு பட்டணம் அது சும்மா இருந்திருந்தால், அவர்கள் சும்மா இருந்திருந்தால் அப்படியே போயிட்டு இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், அந்த தமஸ்கு பட்டணத்தையும் தாவீதிற்கு கொடுத்தார். அது படிங்க, அந்த அப்படியே அந்த தொடர்ந்து அந்த 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் படிங்க. தமஸ்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். பாருங்க, தாவீது அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடங்களில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் நான் ஆரம்பத்திலிருந்தே சொன்னேன். தாவீது கர்த்தரிடத்திலிருந்து வெற்றி பெற்று கொண்டான். ஒரு வகையாக சொல்லலாம், கர்த்தர் தாவீதிற்கு எங்க போனாலும் வெற்றியை தந்தார். இது இப்படியும் சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார், தமஸ்கு பட்டணத்தை யாருக்கு தருகிறார், தாவீதுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எட்ட முடியாத, அறிய முடியாத, இது நமக்கு கிடைக்குமா, இது எப்படி சாத்தியம் என்று நினைக்கிறோம் அல்லவா, இதை ஆண்டவர் என்ன செய்கிறார், தாவீதிற்கு தருகிறார். ஹல்லேலூயா. தாவீது என்ன செய்கிறான், அவனுடைய அந்த கேரிசன் சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதாவது அவனுடைய ஆர்மி, அவனுடைய படைகளை எல்லாம் சிரியா நாட்டில் தமஸ்கு பட்டணத்தில் எடுத்துன்னு போய் அங்கே வைக்கிறான் ஒரு இடத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுடைய ஆளுகை, அவனுடைய இடங்கள், அவனுடைய ஆளுகையின் இடங்கள் விரிவாக்கப்பட்டிருக்கிறது. யாரால், கர்த்தரால். ஹல்லேலூயா. இது நடக்குமா என்று தாவீதிற்கும் சிரியாவுக்கும் ரொம்ப தூரம் இருக்கிறது. ரைட், அது வேற ஒரு கண்ட்ரி, டோட்டலாக வேற ஒரு பக்கத்தில் இருக்கிற, இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகள் பார்த்திங்கன்னா யோர்தான், ஏன்னா ஜார்டன் இருக்கிறது, லெபனான் இருக்கிறது. இப்படி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அம்மோனியர்கள் இருந்தார்கள், ஏதோமியர்கள் இருந்தார்கள், மோகாபியர்கள் இருந்தார்கள், இப்படி எகிப்தியர்கள் இப்படி சுற்றி இருந்தார்களே தவிர சிரியா நாடு கொஞ்சம் தள்ளி இருந்தது. ஹல்லேலூயா. அதற்கப்புறமாக அசிரியர்கள் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் செய்தது என்ன, கர்த்தருக்கு எதிராக எழுந்து வந்த தமஸ்குவை ஆண்டவர் என்ன பண்ணார், அப்படி எடுத்து தாவீதிடத்தில் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரை நீ நம்பி இருக்கும் பொழுது, கர்த்தரை நீ சார்ந்து இருக்கும் பொழுது, ஆண்டவர் இந்த இடத்தில் தாவீது எங்கே போனாலும், the Lord gave David victory wherever he went, எங்கெல்லாம் தாவீது சென்றானோ அங்கெல்லாம் ஆண்டவர் தாவீதிற்கு வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம் என்றால், கர்த்தரின் கரத்தில் நாம் வாழ்கிறோம் என்றால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோம் என்றால், ஆண்டவர் என்ன செய்கிறார், இல்லாத காரியங்கள், முடியாத காரியங்கள், இம்பாசிபிள் என்ற காரியங்கள், நம்முடைய அறிவு சிந்தனைக்கு எட்டாத காரியங்கள், எங்கேயோ இருக்கிற தமஸ்கு பட்டணத்தை கர்த்தர் தாவீதிடத்தில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் நம் வாழ்க்கையில் செய்வார். அதை தான் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலும் செய்வார். இது சாத்தியமா என்று நினைத்தால் அது சாத்தியம் என்று ஆண்டவர் காட்டுகிறார். எதிர்த்து வந்தவன் எவனோ, எதிர்த்து வந்தவன் இன்னொரு ராஜா, ஆனால் அவனை காப்பாற்றுவதற்காக இன்னொரு ராஜா வந்தான். அது பார்த்தீங்கன்னா தமஸ்கு பட்டணம். ஆண்டவர் சும்மா விடவில்லை, அதையும் வாங்கி தாவீதிடத்தில் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா.
இதுதான் ஆண்டவர் நம் வாழ்க்கையில செய்கிறார். நீ கர்த்தரை விசுவாசித்தால் இதெல்லாம் கிடைக்குமா, இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா என்று நினைப்பதை தாண்டி ஆண்டவரால் செய்ய முடியும் என்பதுதான் இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தாவீது பாருங்கள், அவனுடைய இந்த தமஸ்கு பட்டணத்தை பெற்றுக்கொண்ட பிறகு இந்த ராஜாக்கள் இடத்தில் இருந்த எல்லா தங்கம் வெள்ளி பொருட்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறான் என்று பாருங்கள். 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் படிங்க. ஆதாசேசரின் சேவகருடைய பொற்பரிசங்களை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். பாருங்க, எல்லா காரியங்களும் அந்த கோல்டன் ஷீல்ட்ஸ் எல்லாவற்றையும் எருசலேம் கொண்டு வந்தான். ஆதாசேசரின் பட்டணங்கள் ஆகிய பேத்தாகிலும் பேரொத்தாகிலும் இருந்து தாவீது ராஜா மகா திரளான வெண்கலத்தையும் எடுத்து கொண்டு வந்தார்கள். பாருங்க, வெண்கலம் தங்கம் வெள்ளி எல்லாவற்றையும் என்ன செய்தான்? அவன் வீட்டிற்கு கொண்டு போகவில்லை, அவன் மாளிகைக்கு கொண்டு போகவில்லை, எல்லாவற்றையும் ஆலயத்திற்கு, எருசலேமின் ஆலயத்திற்கு எடுத்து வந்து கொண்டு வந்து வைத்தான். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கும் தாவீதிற்கும் இருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். The difference between us and David is that he gave everything that God gave him, he gave it back to God. Hallelujah. கர்த்தர் என்னெல்லாம் கொடுத்தாரோ அது எல்லாவற்றையும் மறுபடியும் ஆண்டவரிடத்திலேயே கொடுத்து விட்டான் தாவீது. Hallelujah. இவங்க வீட்டிலலாம் என்ன யோசித்திருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க வீட்டில் அவனுக்கு அப்போவே கல்யாணம் ஆகி 3 ஒய்ஃப் இருந்தாங்க, நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. அவன் ராஜாவாகி அவன் ஹெப்ரோனில் ராஜாவான பிறகு அப்புறம் மறுபடியும் திருமணம் செய்து கொண்டு மறுபடியும் ராஜாவாக அவன் நிறைய பிள்ளைகள் இருந்தது. எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏன்பா நீ எல்லாம் நீ போயிட்டு சண்டை போடுற, போகிற, எல்லாம் சம்பாதிக்கிற, எல்லாமே செய்கிற, ஆனால் எல்லாவற்றையும் வீட்டில் கொடுக்காமல் எல்லாவற்றையும் எடுத்துன்னு போய் ஆலயத்துக்கு கர்த்தருக்கு நேராக கொடுக்கிறாயே என்று கேட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே பாருங்க, தாவீது தங்கம் வெள்ளி வெண்கலம் எந்த பொருள் இருந்தாலும் he loved God so much, அவ்வளவாய் நேசித்தான் கர்த்தரை. அவன் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு என்று எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ஆலயத்தில் எடுத்து வந்து கொண்டு வந்து சேர்த்தான். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் உற்று கவனிக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் இல்லாத இடங்கள், மேப்பில் எட்ட முடியாத தமஸ்கு பட்டணம், எங்கேயோ இருக்கிற காரியங்களை எல்லாம் தாவீதுக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்குறார். ஏன்? தாவீதை பற்றி ஆண்டவருக்கு தெரியுது, இவன் எவ்வளவு கொடுத்தாலும் என்ன செய்தாலும் தனக்கு என்று வைக்காமல் கர்த்தருக்கு என்று கொடுக்கிறானே, இவனுக்கு கொடுத்து கொண்டே இருப்போம் என்று ஆண்டவர் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. God gave him in every direction victory for David. Hallelujah. அதுதான் இந்த 11ஆம் வசனத்தில் படிப்போம். 11ஆம் வசனம் படிங்க. அவன் கொண்டு வந்தவைகளை தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதிகளிடத்திலும் ரேகோபின் குமாரனாகிய ஆதாசேர் என்னும் சோபாவின் ராஜாவிடத்திலும் கொள்ளையிட்டதிலும் எடுத்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான். பாருங்க, சொன்னது சரிதானே? கர்த்தருக்கு இந்த ராஜாக்கள், ஒரு ராஜா மட்டும் பேரை சொல்லி இந்த ராஜா கிட்ட இருந்தது அவன் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டான், மற்ற எல்லாவற்றையும் அவன் ஆலயத்திற்கு கொடுத்தான் என்று ஒரு வார்த்தை கூட இங்கே எழுதப்படவில்லை. தாவீதின் வெற்றிகள், இந்த சாப்டர் 8ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா தாவீது வெற்றி பெற்ற அந்த லிஸ்ட் இருக்கு. அதில் எல்லாம் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, கிங் டேவிட் டெடிகேட்டட் எவ்ரி ஆர்டிக்கல் தட் காட் கேவ் ஹிம். கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றையும் கர்த்தருக்கு, ஆலயத்திற்கு மறுபடியும் கர்த்தருக்கே கொடுத்தான். ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார். அப்போ ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார்? For whom does God give? யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார்? தனக்கு வேண்டும் என்று வைத்துக் கொள்கிறவர்களிடத்தில் ஆண்டவர் கொடுப்பதில்லை. ஏனென்றால் அதனால் என்ன பிரயோஜனம்?
நீயும் வீட்டில் இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் வெளியே யாருக்கும் கொடுக்கவே போகிறதில்ல எதையும். அப்போ என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? போதும் என்று நிறுத்தி விடுவார். உங்களுக்கு இது போதும், ஏன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வச்சுக்கிறீங்க, இது போதும் உங்களுக்கு நிறுத்திடுவார். ஆனால் தாவீதை போல எல்லாவற்றையும் கர்த்தருக்காக கொடுக்கிறது, ஆலயத்திற்கு கொடுக்குது, மற்றவர்களுக்கு கொடுக்கும் மனது இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுத்து கொண்டே இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் அந்த வெற்றி எல்லாம் கர்த்தரை சார்ந்ததாகி இருக்கிறது. அவனுடைய எண்ணம், சிந்தனை எல்லாம் பொருட்கள், பொன்னும் பொருளும் இந்த செல்வாக்கும் பெரிதல்ல, கர்த்தர் தான் பெரியவர் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது, சிந்தனை அவனுக்கு இருந்தது. அதனால் கர்த்தர் அவனை மாற்றிக்கொண்டே இருந்தார், அவனுக்கு வெற்றி கொடுத்து கொண்டே இருந்தார். அவன் குடும்பத்தை காப்பாற்றினார், அவன் ஊழியத்தை காப்பாற்றினார், அவன் ராஜ்யத்தை காப்பாற்றினார், அவருக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்தார் தாவீது. எல்லாவற்றையும் தாவீதிற்கு ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. சிந்தனைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் தமஸ்கு பட்டணத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். என்ன கற்றுக்கிறோம்? சேஞ்ச் இன் மைண்ட். ஹல்லேலூயா. விசுவாசம், ஜெபம், வேத வாசிப்பு இதெல்லாம் பயங்கரமாக இருப்பாங்க சில பேர். ஆனால் அடிப்படை சிந்தனையில், அடிப்படை தாட் ப்ராசஸில் மாறி இருக்கவே மாட்டாங்க நிறைய பேர். ஹல்லேலூயா. பாருங்கள், நான் நிறைய பேர் கூட பேசியிருக்கேன். அவர்களுடைய ஜெப வாழ்க்கை, அவங்களும் மாதிரி பக்தியான ஆட்கள் நாம் பார்க்கவே முடியும். என்ன இப்படி அப்படி, ஆனால் அவளுடைய சிந்தனை பார்த்திங்கன்னா இன்னும் லோ லெவல்லே இருக்கும். அவர்களால் எதையும் யாருக்கும் கொடுக்க முடியாது, கடவுளுக்கு கொடுக்க முடியாது. அவர்களுடைய சிந்தனை எல்லாம் உலகத்தை சூழ்ந்தே இருக்கும், கர்த்தரை சார்ந்து இருக்காது. கர்த்தர் தான் எனக்கு வேணும், ஆண்டவரின் வேலைகள் தான், ஆண்டவரின் பணிகள், ஆண்டவரின் சிந்தனைகள், ஆண்டவருடைய சித்தம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லாமல் இருப்பதால் என்ன ஆகிறது? விசுவாசம் மைனஸ் ஆயிடுது, ஜெப வாழ்க்கை மைனஸ் ஆயிடுது, எல்லாமே ஏனென்றால் there is no change. ஹல்லேலூயா. மைக்கு கூட பிடிக்கல போல இந்த விஷயம்லாம் சொன்னால். ஏதாவது ஒன்று வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம், ஏதாவது ஒன்று சம்பாரித்து வீட்டுக்கு எடுத்துன்னு போய் பெருசாக்கலாம், நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி அது சொன்னால் ஓகே. ஹோட்டலில் பெருசாக கட்டலாம், ஏதாவது வீடு பங்களா கட்டலாம், கார் வாங்கலாம், இப்படி சொன்னால் ஓகே. அதை விட்டுட்டு எல்லாம் ஆலயத்துக்கு கொடு, கர்த்தருக்கு கொடு அப்படின்னு யோசிச்சு மைக் கூட பிடிக்கல, தேவையில்லை அப்படின்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தரின் சமூகத்தில் நீ கர்த்தருக்காக வாழும் பொழுது, எல்லாவற்றையும் கர்த்தருக்காக கொடுக்கும் பொழுது ஆண்டவர் தருவார். இதுதான் தாவீதின் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். பாருங்க, வேதத்திலேயே மிகப்பெரிய ராஜா, கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிற, வரலாறிலும் எழுதப்பட்டிருக்கிற ஒரே 40 ஆண்டுகள் யாருடைய ஆட்கள் தெரியுமா? தாவீதின் ராஜ். 40 years ஆஃப் கிங் டேவிட் உடைய வாழ்க்கை தான் கோல்டன் பீரியட் ஆஃப் அந்த ஹிஸ்ட்ரியிலே எழுதப்பட்டு. சாலமோன் இது கூட அவங்க கூட 40 ஆண்டுகள் பண்ணான், ஆனால் அவனுடைய வாழ்க்கை அதை எழுதப்படவில்லை. ஆனால் தாவீதின் வாழ்க்கை அதே 40 ஆண்டுகள். ஆனால் ஏன் ஆண்டவர் தாவீதின் வாழ்க்கை ரொம்ப ஏனென்றால் அவனுக்காக வைத்து கொள்ளவில்லை, பிடித்து கொள்ளவில்லை. சேஞ்ச் இன் திங்கிங், சேஞ்ச் இன் மைண்ட். அவன் யோசித்தா, நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன் ஐயா, நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன், ஒன்றும் இல்லாமல் என்னுடைய ஆடு கடை என் தகப்பனின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன். அப்படி இருந்த என்னை இன்றைக்கு அரண்மனையில் அமர செய்திருக்கிறார் என்றால் இது என்னால், என் திறமையால் நடந்ததா? இல்லை. அதனால் எனக்கு என்ற எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்று அவன் செய்தான். சேஞ்ச் இன் திங்கிங். இதுதான் தமஸ்கு பட்டணத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது படிப்போம் 1 ராஜாக்கள். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம். இதில் பார்த்தோம் என்றால் சாலமோனின் வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். இதில் சாலமோன் கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளையாக தான் வளருகிறான். அவன் கர்த்தர் அவர் 2-3 வாட்டி அவனுக்கு நேரடியாக வந்து அப்பியரன்ஸ் கொடுத்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு சாலமோனை கர்த்தர் உயர்த்த பார்த்தார். ஆனால்
சாலமோன் செய்தது என்ன? படிங்க 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1-2. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமார்த்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாக பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். பாருங்க, சாலமோன் செய்தது என்ன? ஆண்டவர் சொல்கிறார், தாவீது இங்க படித்த எமோனியர்கள், மோவாபியர்கள், மற்றவர்கள் எல்லாரையும், ராஜாக்கள் எல்லாரையும் வீழ்த்தினான். அவர்களெல்லாம் சண்டை போட்டு வீழ்த்தி வெற்றி பெற்று கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான். அதே சாலமோன் என்ன செய்கிறான்? அந்த ராஜாக்களில் இருக்கிற பெண்களை திருமணம் செய்கிறான். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. தாவீது செய்த காரியத்திற்கும் சாலமோன் செய்த காரியத்திற்கும். ஹல்லேலூயா! சேஞ்ச் இன் மைண்ட். உன்னுடைய சிந்தனைகளையும் உன்னுடைய எண்ணங்களையும் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். தகப்பன் தாவீது செய்தது கர்த்தருக்காக எல்லாவற்றையும். இதே ராஜாக்களை வீழ்த்தினான். தாவீது எல்லாரும் வீழ்த்தினான். ரைட்டா? வீழ்த்தின அவன் வெற்றி பெற்ற ஒவ்வொரு கண்ட்ரி உள்ள போறானா, அங்க போய் எல்லாம் அங்க இருக்கிற பெண்களை எல்லாம் திருமணம் பண்ண வரல தாவீது. அதை செய்யவில்லை. ஆனால் சாலமோன் என்ன செய்கிறான்? இந்த தவறை செய்கிறான். ஆண்டவர் என்ன சொன்னார்? இதை நீ செய்யும் பொழுது என்ன நடக்கும் என்றால், நீ உன் இருதயம் கர்த்தரை விட்டு வெளியே போய்விடும். ஹல்லேலூயா! your heart will start changing because you are not giving priority to God. கர்த்தருக்காக நீ முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் ஆண்டவர் ஸ்லோவா என்ன நடக்குது அப்படின்னா எல்லாம் மாறிக்கொண்டே வருகிறது. ஹல்லேலூயா! அதனால்தான் ஆண்டவர் சாலமோனை பார்த்து, சாலமோன், உன்னுடைய இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரிடத்திலிருந்து வெளியே போய்கொண்டிருக்கிறது. தாவீது அப்படி செய்யவில்லை. தாவீது எங்கெல்லாம் இந்த பெயர்கள், ராஜாக்களின் பெயர்களை எல்லாம் வீழ்த்தினான், கர்த்தர் அவனுக்கு வெற்றியை தந்தார். ஆனால் சாலமோன் இந்த இடங்களெல்லாம் இழந்து கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா! அப்ப இதுல என்ன காரியம் பாருங்க. அவனுடைய இருதயம் முழுதுமாக, 4ஆம் வசனம் படிங்க, 11:4. சாலமோன் வயது சென்ற பொழுது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாக இருக்கவில்லை. தன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல உத்தமனாக சாலமோன் இருதயம் இல்லை. அவனுடைய இருதயத்தின் எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் மாறிவிட்டது. ஏனென்றால் அவன் செய்த தவறு. தாவீது என்னெல்லாம் பெற்றுக்கொண்டானோ ஆண்டவரிடத்தில், அதெல்லாம் சாலமோன் இழந்து விட்டான். அதாவது நிலமாக இழந்துவில்லை. அவங்க முன்னோடு வச்சிருந்தான். அந்த இடமெல்லாம் அவனுக்கு கீழே தான் இருந்தது. லேண்டெல்லாம் இன்னும் தமஸ்கு பட்டணம் அவனுக்கு கீழே தான் இருந்தது. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் இழந்து விட்டான். ஹல்லேலூயா! அப்போ இங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்ன? கர்த்தரின் சிந்தனைகள், கர்த்தரின் எண்ணங்கள் நம் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக முடியுமா? முடியும். தேவன் மேல் நான் அன்பு கூறுகிறேன், ஐ லவ் காட், கர்த்தரை நான் நேசிக்கிறேன், தேவன் மேல் அன்பு கூறுகிறேன், இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அறியாமல் அது குறைய முடியுமா? முடியும். ஹல்லேலூயா! அன்றைக்கு இருந்த விசுவாசம் இன்றைக்கும் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் உங்கள் சிந்தனைகள் மாறி இருக்கிறதா? மாறிவிட்டது. ஹல்லேலூயா! இது ஒரு கிறிஸ்துவ பாடமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நிறைய பேர் இன்றைக்கு நமக்கு, விசுவாசிக்கிறாயா கர்த்தரை? நான் விசுவாசிக்கிறேன். வேதத்தை படிக்கிறாயா? நான் தினந்தோறும் வேதத்தை படிக்கிறேன். ஜெபிக்கிறாயா? நான் தினந்தோறும் ஜெபிக்கிறேன். உன் சிந்தனைகள் கர்த்தருக்காக மாறி இருக்கிறதா? இல்லை, மாறவில்லை. நான் இன்னும் பழைய சிந்தனைகளோடு தான் இருக்கிறேன் என்று சொன்னால் பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா! கர்த்தர் உங்கள் பக்கமாய் நிற்க மாட்டார்.
அப்போ சிந்தனைகள் பெரிதாக மாற வேண்டும். யுவர் தாட் ப்ராசஸ், உங்கள் எண்ணங்கள் கர்த்தர் பக்கமாய் மாற வேண்டும். அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சாலமோனை ஆண்டவர் பெரிதாக வளர்க்கவில்லை. ஹல்லேலூயா. தாவீது எதெல்லாம் பெற்று கொடுத்தானோ அதோடு அப்படியே சாலமோன் நின்று விட்டான். ஹல்லேலூயா. அவன் வளர்த்தான். எப்படி வளர்த்தான் தெரியுங்களா? சண்டை போட்டு போரிட்டு வளர்க்கவில்லை. அவன் அப்படி சமாதானமாய் போய் எல்லாரிடத்திலும் வளர்த்தான். ஹல்லேலூயா. பெரிய வித்தியாசம் இருக்கிறது. தாவீது எப்படி ஆளுகை செய்தான், எப்படி கேப்சர் பண்ணா, எப்படி ஆண்டவர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார், சாலமோன் எப்படி நாட்டை பெரிதாக்கினான் என்ற பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சேஞ்ச் இன் திங்கிங், சேஞ்ச் இன் மைண்ட். சிந்தனைகள் மாற வேண்டும். சாலமோனை போல நான் இதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தவறு. தாவீதை போல நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சரியானது. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்தில் ஆண்டவர் கோபப்படுகிறார். ஆண்டவர் கோபப்பட்டு 9ஆம் வசனம் படிங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. ஆண்டவர் பாருங்க, கோபப்பட்டார். God became angry with Solomon. அவர் கோபப்பட்டதால் ஆண்டவர் செய்தது என்ன? அவன் இடத்தில் இருந்த எல்லா 12 கோத்திரங்கள் இருந்த இடத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? 10 கோத்திரங்களை பிரித்து விடுகிறார் தாவீதிடத்தில், தாவீதின் வம்சத்தில் இருந்து. ஹல்லேலூயா. பாருங்க, நான் கூட சில நேரத்தில் யோசிப்பேன், தாவீதிற்காக 10 கோத்திரங்களை சாலமோனோ அவர் பிள்ளைகளோ அடுத்தபடியாக வைத்துக்கொண்டு 2 கோத்திரங்களை மற்றவர்களுக்கு கொடுத்துருக்கலாமே, ரெபோபாமுக்கு கொடுத்துருக்கலாமே, ஜெரபோபாமுக்கு பிரித்து கொடுத்துருக்கலாமே என்று நான் நினைத்தேன். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. ஆண்டவர் மெஜாரிட்டியான விஷயங்களை பிரித்து, சாலமோன் இடத்திலிருந்து பிரித்து, தன்னுடைய பிள்ளைகளிலிருந்து பிரித்து தனியாக கொடுத்து விட்டார். 2 கோத்திரத்தை சாலமோனுடைய வம்சம், அதாவது தாவீதின் வம்சத்திற்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, சேஞ்ச் இன் திங்கிங். நீங்கள் மனது மாறவில்லை என்றால், இஃப் யூ டோன்ட் சேஞ்ச் யுவர் திங்கிங் ப்ராசஸ், உங்கள் மனது மாறவில்லை என்றால், நீ எவ்வளவு பெரிய கிறிஸ்தவனாய் இருக்கலாம், எவ்வளவு பெரிய கிறிஸ்தவனாய் வாழ்ந்திருக்க, எங்கள் அப்பா தாவீது, எங்கள் தாத்தா ஆபிரகாம், எங்களுக்கு இப்படி இருக்கு அப்படி எவ்வளவு பெரிய ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் உன்னுடைய சிந்தனைகள் மாறவில்லை என்றால் அடுத்த தலைமுறை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது சேஞ்ச் இன் திங்கிங், தாட் ப்ராசஸ், உன்னுடைய சிந்தனைகள் மாற வேண்டும், கர்த்தர் பக்கமாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்தில் தெளிவாக நம்முடன் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்ன செய்தார் பாருங்க, 23ஆம் வசனம் படிங்க. 23. எலியா தாவீதின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். இவன் தன் ஆண்டவனாகிய ஆதாசேசர் என்னும் சோபாவின் ராஜாவை விட்டு ஓடி போய். பாருங்க, இந்த இடத்துல அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு ரேசோ, ஒரு மகன், ஒரு தாவீது. 2 சாமுவேலில் பார்த்தோம் பார்த்தீங்களா, 2 சாமுவேலில் பார்த்தோம். அதே மகன் இந்த இடத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எழுப்புறார். God raised up against Solomon. ஹல்லேலூயா. தாவீது இடத்தில் யாரை ஆண்டவர் கொடுத்தாரோ, யாரை வீழ்த்தினாரோ, தாவீது கிடத்தில் ஆண்டவர் கொடுத்தார். இந்த வெற்றியை பெற்றுக்கொள் என்று கொடுத்தார். அதே ரேசோவின் மகன் இன்றைக்கு என்ன பண்றான்? எழுந்திருக்கிறான். எப்படி எழுந்தான்? எப்படி? தாவீதுக்கு வெற்றி கொடுத்து அழுத்தி அவனை உடைத்து போட்ட ஆண்டவர் மறுபடியும் அதே ரேசோவை எழுப்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, யாருடைய வேலை இதெல்லாம்? கர்த்தருடைய வேலைதான். கொடுப்பவரும் அவர்தான், வெற்றியை கொடுப்பவரும் அவர்தான், எதிராக எழுப்புவரும் அவர்தான். ஹல்லேலூயா. இது எதனால் வந்தது? சாலமோன் மனது மாறி, his heart changed. சாலமோனுக்கு விசுவாசம் இல்லை என்று எழுதப்படவில்லை. சாலமோனுக்கு விசுவாசம் இல்லை, அவன் கர்த்தரை தேடவில்லை, இப்படியெல்லாம் எழுதப்படவில்லை வேதத்தில். அவன் இருதயம் மாறிவிட்டது என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன இங்கே நம்ம கிறிஸ்தவர்களாக கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? விசுவாசம், வேத அறிவு, ஞானம்,
பைபிள் முட்டி போட்டு ஜெபம் பண்ற உபவாசம் இது எல்லாம் அவசியம்தான். ஆனால் உன் அடிப்படை சிந்தனை, பேசிக் ஃபண்டமெண்டல் தாட் ப்ராசஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்துவை பற்றி சிந்தனை உனக்கு மாறவில்லை என்றால் நீ இன்னும் அங்கேயே தான் இருக்கிறன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. யுவர் சேஞ்ச் இன் ஹார்ட், இருதயத்தில் மாற வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் என்ன சொல்கிறார், உன் விசுவாசத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக அதிகமாக தாவீதிடத்தில் என்ன சொன்னார், நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொன்னால். சாமுவேல் எல்லாரையும் செலக்ட் பண்றாரு, வரவங்களாம் செலக்ட் பண்றாரு, எல்லா மகன்களையும். ஆண்டவர் சொன்னார், நீ மனிதன் போல வெளிப்புறத்தை பார்க்கிறாய், அவன் எவ்வளவு நேரம் முட்டி போடுறான்னு பார்க்கிற, அவன் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறான் பார்க்கிற, நீ அவன் எவ்வளவு நேரம் ஆலயத்துக்கு வரானா போறானான்னு பார்க்கிற, அவன் என்னென்னலாம் பண்றான்னு பார்க்கிற. நோ, நான் பார்ப்பது என்ன, நான் அவன் இருதயத்தை பார்க்கிறேன். ஐ see his heart என்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. மனிதர்கள் பார்க்க முடியாத, பார்க்கக்கூடாத ஒரு இருதயத்தை நான் பார்க்கிறேன் என்கிறார். அதை தான் சாலமோனிடத்தில் ஆண்டவர் பார்த்தார். அதனால் அவர் கோபப்பட்டு தாவீதிடத்தில் வெற்றியாய் கொடுத்த அதே தமஸ்கு பட்டணத்தை, அதே அந்த இடத்தை மறுபடியும் சாலமோனிடத்திலிருந்து எடுத்து விட்டார். ஹல்லேலூயா. மேல படிங்க, அதே 25ஆம் வசனம் படிங்க. ஆதாத் பொல்லாப்பு செய்ததும் அல்லாமல் ரேசோன் சாலமோனுடைய நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதியாகி சீரியாவின் மேல் ராஜாவிருந்து இஸ்ரவேலை பகைத்தான். சீரியாவின் ராஜா யாரு? தமஸ்கு பட்டணம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. எங்க போய் உட்காந்துங்கன்னா அதே தமஸ்கு பட்டணம். எங்க ஆண்டவர் தமஸ்கு பட்டணம் சும்மா போய் இந்த தமஸ்கு பட்டணத்தை அடிச்சு ஆண்டவர் வாடான்னு சொல்லி கொண்டு வந்து தாவீதிடத்தில் கொடுத்தாரோ, அதே சும்மா போய் இந்த தமஸ்கு பட்டணத்தை மறுபடியும் சாலமோனின் இருதயம் மாறினதால் ஆண்டவர் மறுபடியும் எடுத்து இந்த சண்டை போடு, சாலமோனோட சண்டை போடு என்று கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யார் காரணம்? சாலமோன் காரணம். என்ன செய்தான்? அவன் இருதயம் மாறிவிட்டது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. 2-3 தடவை நேரடியாக வந்து சந்தித்து பேசின ஆண்டவர் சாலமோனை பார்த்து கோபப்படுகிறார். ஏன்? யாரோ பற்றி பேசுகிறாங்க யோசிக்காதீங்க. எத்தனையோ ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதே தான் நம்மளை பற்றி இதே தான் எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க? 3-4 தடவை 10 தடவை இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஆசீர்வாதம், முட்டி போட்டு அழும்போதெல்லாம் உனக்கு நான் செய்திருக்கிறேனே, இந்த மாதிரி ஆசீர்வாதம். நீ இன்றைக்கு இருதயம் மாறாமல் இருக்கிறதே, இருதயம் இன்னும் அப்படியே இருக்கிறதே, அந்த இருதயத்தில் மாற்றம் இல்லையே என்று ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய கடினமான ஒரு காரியம் என்ன? எல்லாரும் இருதயத்தில் மாற வேண்டும். ஏனென்றால் கல்லான இருதயத்தை மாற்றி ஃப்ளெஷ், சரீரமான இருதயத்தை ஆண்டவரால் தான் தர முடியும் என்கிறார். ஹல்லேலூயா. மூளையை மாற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்பிரிட், ஆவியானவர் இருதயத்தை மாற்றுகிறார். இருதயத்தில் வருகிற சிந்தனைகளையும் ஆண்டவர் மாற்றுகிறார் என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இதை எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும், எப்படி நாம் சந்திக்க வேண்டும்? ஆவியானவரின் பலத்தில் மட்டும்தான் நாம் சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. those who are led by the spirit, ஆவியானவர் வழி நடத்துதல் மூலமாக நடத்தப்படுகிறவர்கள் மட்டும்தான் இதை ஜெயிக்க முடியும். இல்லை என்றால் சாலமோனுக்கு இந்த பிரச்சனை, நமக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பிசாசானவன் சோதனையும் போராட்டத்தையும் கொண்டு வருவான். இது மட்டும் உலக பிரகாரமான ஆசைகளை கொடுப்பான், ஆஃபீஸில் வேலையில் பிரச்சனைகளை கொடுப்பான், வேற ஏதாவது ஒரு சிந்தனையை கொடுப்பான். பணம் இல்லை என்ற நீ எப்போ பார்த்தாலும் ஏழையாக தான் இருப்பியா, பணமே இருக்காதா அப்படின்னு ஒரு கொடுப்பான். எப்போ பார்த்தாலும் வியாதியாகவே இருப்பியா, எப்போ பார்த்தாலும் உன்னை இன்னும் இருமினே இருப்பியா, எப்போ பார்த்தாலும் முட்டி வழியில் இருப்பியா, எப்போ பார்த்தாலும் தலைவலி, இப்படியே தான் இருப்பியா வாழ்க்கை ஃபுல்லாக என்ற ஒரு நிலையை, சிந்தனையை அந்த பிசாசான எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? விசுவாசத்தில் கைத்தட்டி பாடுவோம், ஜெபிப்போம், எல்லாம் செய்வோம். கர்த்தருக்கு ஏன் ஆண்டவரே நான் என் விசுவாசம் பெருசாக இருக்கு, நான் ஜெபிக்கிறேனே, நான் ஆலயத்துக்கு போகிறேனே, ஊழியம் செய்கிறேனே. ஆண்டவர் சொல்வார், எல்லாம் ஒன்று தான், சாலமோன் நீயும் ஒன்றா தான் இருக்கிற. ஏன் அப்படின்னா உன் இருதயம் மாறவில்லை. there is no change in heart, but outside everything has changed. வெளிப்புறமாக எல்லாம் மாறிவிட்டது, உன் கேரக்டர் மாறிவிட்டு எல்லாம் மாற்றிக்கொண்டாய், ஆனால் அடிப்படையான இருதயம் மாறவில்லை.
ஹல்லேலூயா. இன்றைக்கு அதுதான் ஆண்டவர் நம்முடன் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நீ மாற வேண்டும் என்கிறார். குயிக்கா ஒரு சில வசனங்களை நாம் படிப்போம். ஹல்லேலூயா. படிப்போம். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. இது ஒரு தனி செய்தி, ஆனாலும் நேரம் இருக்கிற வரை நான் சுருக்கமாக நான் இதை சொல்ல பார்க்கிறேன். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவின் 17ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் ராஜாவானான். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயது இருந்தது. எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் அவன் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பார்வைக்கு எல்லாவற்றையும் தீமையாகவே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, ஆகாஸ் என்ற ராஜா தாவீதின் வம்சத்தில் வந்த ராஜா, ஆனால் கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கை வாழவில்லை. அவனுடைய தலைமுறையை பார்த்தீங்கன்னா தாவீதின் வம்சத்தில் பெரிய தலைமுறை, ஆனால் கர்த்தருக்காக அவன் வாழவில்லை. கர்த்தருடைய கண்களில் அவன் தவறு செய்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். குயிக்கா உங்களுக்கு நான் படிங்க. அந்த 10ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் உள்ள அசிரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசாருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்கில் உள்ள பலிபீடத்தை கண்டான். ராஜாவாகிய ஆகாஸ் அந்த பலிபீடத்தின் சாயலையும் அதனுடைய சகல வேலைப்பாடாகிய அதன் மாதிரியையும் ஆசாரன் ஆகிய உரியாவுக்கு அனுப்பினான். ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து வருகிறதுக்குள் ஆசாரன் ஆகிய உரியா அப்படி கொத்த பலிபீடத்தை கட்டி ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து அனுப்பின கட்டளையின்படியெல்லாம் செய்தான். பாருங்க, ஆண்டவர் ஒரு பேட்டர்னை கொடுத்தார். ஆலயமும் ஆல்டரும் பலிபீடமும் எப்படி கொடுத்தாருன்னா, அவருடைய சிந்தனைக்கேற்றபடி தாவீதை கட்ட சொன்னார், மோசேவை செய்ய சொன்னார். ஹல்லேலூயா. வேற எந்த பேட்டர்னும் அடையாளமாக ஆண்டவர் தரவில்லை. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? சம்பந்தமே இல்லாத தமஸ்கு பட்டணத்தில் இருந்த ஆல்டர் பலிபீடத்தை பார்த்துவிட்டு இந்த முட்டாளான ஆசா என்ன செய்கிறான்? ஆஹா, கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டுவோம், இந்த டிசைன் நல்லா இருக்கு, இந்த பேட்டர்ன் நல்லா இருக்கு என்று சொல்லி கர்த்தர் அங்கீகரிக்காத, கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு டிசைனை, ஒரு பேட்டர்னை எடுத்துன்னு வந்து உசியா அந்த பிரீஸ்ட் கிட்ட கொடுக்குறான். இதை நீ எனக்கு கட்டித்தா, அதை போய் பார்த்து விட்டு அதை போலவே இங்கே கட்டித்தான்றான். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஃபூலிஷ்னஸ். யூ ஆர் த மாடல் ஃபார் த ஹோல் வேர்ல்ட். எருசலேம், நீதான் இந்த உலகத்திற்கே ஒரு அடையாளம், ஒரு பேட்டர்ன், ஒரு மாடல், ஒரு சாம்பிள். நீதான். எருசலேம்ல தான் ஆண்டவர் அந்த பலிபீடத்தை இப்படி பண்ண வேண்டும், இப்படி பண்ண வேண்டும், இந்த டிசைன் பண்ண வேண்டும் என்று அடையாளமாக கொடுத்தார். நாம என்ன பண்றோம்? ஆசா போல போய் தமஸ்கு பட்டணம், சம்பந்தமே இல்லாத சிறிய நாட்டில் அவர்கள் புறஜாதிகள் வேறு தெய்வங்கள் மற்ற காரியங்களை செய்து கொண்டு பலி கொடுத்து கொண்டு இருக்கிற அந்த ஆல்டர், அந்த பலிபீடத்தை பார்த்து ஆசைப்பட்டு அதை வந்து வீட்டில் வைக்கணும்னு சொல்றோம். எவ்வளவு பெரிய முட்டாள்தான்! வாட் அ ஃபூலிஷ்னஸ்! அதுக்கு தான் சொல்கிறேன், நீ எவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய கிறிஸ்தவனாக இருக்கலாம், எவ்வளோ பெரியவனாக இருக்கலாம், நீ பெரிய ஊழியக்காரனாக கூட இருக்கலாம், ஆனால் உன் சிந்தனைகள் அடிப்படையில் ஆண்டவருடைய சிந்தனைகள் உன் வாழ்க்கையில் இல்லை என்றால் நீ முட்டாளாக இருக்கிறாய் என்பது தான் வேதம் இங்கே சொல்கிறது. ஹல்லேலூயா. Your basic thinking and your heart has to change. உன் இருதயம் மாற வேண்டும். இங்கே தமஸ்கு பட்டணத்திற்கும் இஸ்ரவேலுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? அங்கே இருக்கிற ஆல்டர், அங்கே இருக்கிற பலிபீடத்திற்கும் எருசலேமில் இருக்கும் பலிபீடத்திற்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு?
சம்பந்தமே இல்லாத ஒரு பேட்டர்னை, சம்பந்தமே இல்லாத ஒரு ஆல்டரை, பலிபீடத்தை அது நல்லா இருக்குன்னு பார்த்து எடுத்துன்னு வந்து எருசலேம் பட்டணத்தில் தேவனுடைய ஆலயத்தில் வைக்கிறியே, உனக்கு முட்டாள்தனமா இல்லையா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அந்த கூட போன பிரீஸ்ட் என்ன சொல்லியிருக்கணும்? ராஜாவே, இது தப்பு, இது நம்ம கிட்ட பேட்டர்ன் இருக்கு, கர்த்தர் சொன்னது இப்படிதான், நம்ம தான் மற்றவங்களுக்கு சொல்லணும், நீ கிறிஸ்தவன், நீ தான் மற்றவர்களுக்கு வழி காட்டணும், மற்றவர்களிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொண்டு நடப்பதற்கு நீ கிடையாது. ஹல்லேலூயா. மற்றவரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு ஐயா சொல்லுங்க ஐயா என்று சொல்லி பெற்றுக்கொண்டு மற்ற தெய்வங்களை வணங்க, புறஜாதிகளை வணங்கும் ஆளுகிட்ட ஆலோசனை பெற்றுக்கொண்டு நடப்பதற்கு நீ அல்ல, நீ கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவனாய் இருந்தால் நீ சொல்லும், இதுதான் ராஜாவை, இதுதான் நடக்க வேண்டும், இப்படிதான் எருசலேமில் இருக்கிறது, இதை தான் நீ செய்ய வேண்டும். உன் தகப்பன் 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 ஆபிரகாம், மோசே, இப்படி வம்ச வரலாறில் வந்தவர்கள் இப்படிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமஸ்கு பட்டணத்தில் இருக்கும் அடையாளங்களை எடுத்துக்கொள்ளாதே என்று சொல்லியிருக்க வேண்டும். ராஜாவும் மனசு மாறல, கூட இருந்த ஊழியக்காரன் உசியாக்கும் மனசு மாறல, இருதயம் மாறாமல் இருந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆரம்பத்திலிருந்து இந்த செய்தி ஆரம்பத்திலிருந்து முடியும் வர திட்டுற மாதிரியே இருக்குங்களா? உங்களுக்கு திட்டுற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ஏன்னா ஆரம்பத்திலேருந்து முடிவு வர. ஆனால் நம்ம தாவீதை பார்க்கலாம், ரைட்டா, நல்லா இனிப்பாக முடிப்போம். ஏன் அப்படின்னா, தாவீதிற்கு ஆண்டவர் இதே தமஸ்கு பட்டணத்தை பரிசாக கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏன்? அவன் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் கேட்டான், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டான், பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே கொடுத்து விட்டான். The greatest heart, the greatest king ever lived, the greatest person in history of Bible பார்த்தீங்கன்னா தாவீது. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் எது சொன்னாலும், வேதத்தில் ஒரு அழகாக ஒரு வசனம் இருக்கு, ரொம்ப பிடித்தமான வசனம், நான் எது சொன்னாலும் தாவீது செய்வோம். கர்த்தரால் சொல்ல முடியுமா நம்மளை பார்த்து? நான் எது சொன்னாலும், இதை விட்டுடு அப்படின்னா விட்டுருவாங்க, இதை செய்யின்னு சொன்னா செய்வாங்க. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார். நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இது போய் எப்படி விட்டுறது, வேற ஏதாவது, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்டா இல்லையா? ஆபிரகாமை பார்த்தா அந்த சொன்னார், கொடு மகனை பலி கொடுனார். ஐயோ ஆண்டவரே, இது மட்டும் என் வாழ்க்கையில கேட்டுறாதீங்க, இது என்னால் செய்ய முடியாது. நீங்க கொடுத்தீங்க, நீங்க எடுத்துக்கொள்றீங்க, மறுபடியும் எனக்கு தருவீங்க என்ற விசுவாசம் எனக்கு இருக்கு அப்படின்னு ஆபிரகாம் சொன்னான். அதான் வேதத்தில் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எழுதியிருக்கிறது. ஆபிரகாம் விசுவாசித்தான், ஆண்டவரால் மறுபடியும் ஈசாக்கை உயிரோடன் எழுப்பி தர முடியும் என்று விசுவாசித்தான். அதனால் கர்த்தர் கொடுத்ததை அவன் திரும்பி கொடுக்க அவன் யோசிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் நாம இன்னும் வளர வேண்டும். இன்னும் உலக பிரகாரமாக சின்ன பிள்ளைகளாக இருக்கிறோம், இன்னும் கையை பிடிச்சிக்கின்னு ஆண்டவர் கூட இன்னும் வளரவே இல்லை, இன்னும் பால் குடிக்கிற குழந்தைகளாகவே இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன் எண்ணங்கள் சிந்தனைகளை மாற்றிக்கொள். வெறும் ஜெபிக்கிறதாலேயோ வேத அறிவினாலேயோ விசுவாசம் இருக்கிறது மட்டும் என்று போதாது. அதுக்கு சாலமோனுக்கும் இருந்தது, ஆசா ராஜாவுக்கும் இருந்தது, கிறிஸ்தவர்களாக தான் இருந்தார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாக தான் இருந்தார்கள். முக்கியமான ஒரு விஷயம் அவங்கள் இருதயத்தில் இல்லை, அவர்கள் சிந்தனைகள் கர்த்தர் பக்கமாய் திரும்பவில்லை. அடிப்படையான இருதயம், ஃபண்டமெண்டல் தாட் ப்ராசஸ் ஹாஸ் நாட் சேஞ்ச்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வைராக்கியமை கொழுந்து விட்டும் நெருப்பாக இருக்க வேண்டும். உசியா அந்த 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 பிரீஸ்ட், அந்த அந்த ஆசாரியர் என்ன செய்திருக்க வேண்டும்? ஐயா ராஜா, நீங்க சொன்னாலும் சொல்லலன்னா செய்வே மாட்டேன் இதை, ஏனென்றால் எருசலேம் தான் முக்கியம், கர்த்தருடைய காரியங்கள் தான் முக்கியம், இது போலியானது, இது உண்மை கிடையாது என்று சொல்லியிருக்க வேண்டும். அழகா இருக்கு என்பதற்காக இந்த டிசைனால் ஆஹா கிடையாது. எவ்வளவு அழகாக இருந்தாலும், எவ்வளவு முக்கியம் இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்கு அது தந்தாலும், எவ்வளவு ஆனந்தமாய் இருந்தாலும் அது நமக்கு அவசியம் இல்லை, ஏனால் அது கர்த்தருடைய சித்தம் இல்லை என்று ஒதுங்கி நிற்கிறவர்களை தான் கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா.
அதை தான் ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை பார்த்து கேட்கிறார். நீ கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறாயா? ஹேஸ் யுவர் ஹார்ட் சேஞ்ச்? உன் இருதயம் மாறி இருக்கிறதா? நான் இருதயத்தை பார்க்கிறேன், வெளிப்புறத்தை பார்க்கவில்லை. உங்கள் இருதயம் மாறி இருக்கிறதா? ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்து பைபிள் படிக்கிறதால வெளியே இருக்கிறவங்க சொல்லலாம், ஆஹா பயங்கரமா பைபிள் படிக்கிறாரு, ஓ முட்டி போட்டு ஜெபம் பண்றாரு, முட்டி போட்டா கதவு சாத்தின்னு முட்டி போட்டா 1 மணி நேரத்துக்கு ஜெபம் பண்றாரு, வெளியே இருக்கிறவங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறாரு. நீ 1 மணி நேரத்துக்கு என்ன பண்றான்னு பார்க்கிறாரு. யாருக்கு கொடுக்கலாம், உன் இருதயத்தில் கொடுக்குற மனப்பான்மை இருக்கிறான்னு பார்க்கிறாரு. கர்த்தருக்கு கொடுக்குற எடுப்பு மனப்பான்மை இருக்கா பார்க்க, எப்பனும் கர்த்தருடைய சிந்தனைகள் இருக்கிறான்னு பார்க்கிறாரு. கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு உனக்கு வாய்ப்பு இருக்கா, உனக்கு இருதயம் இருக்கா, உனக்கு அந்த மனசு இருக்கான்னு பார்க்கிறாரு. அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்வோம், கர்த்தருக்காக உண்மையாக வாழ்வோம். ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கர்த்தரே நீ ஆராதி, உன் வாழ்க்கையில கர்த்தரை உயர்த்திப்படி. கர்த்தர் சொல்வது இதுதான், நீயும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாற்றுவேன், உயர்த்துவேன், மாற்றுவேன். ஆனால் உன் இருதயத்தை மாற்றிக்கொள். தமஸ்கு பட்டணத்தை ஞாபகம் வைத்துக்கொள். கர்த்தர் தமஸ்கு பட்டணம் இல்லாத ஒரு பட்டணத்தை தாவீதிடத்தில் கொடுத்தார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன்னை எதிர்பார்க்காத விஷயம், உன்னால் முடியாது என்று நினைக்கிற விஷயம், இதெல்லாம் சாத்தியமா என்று நினைக்கிற விஷயத்தை ஆண்டவர் தாவீதிடத்தில் கொடுத்தார். அதை போல உன்னிடத்தில் கொடுப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உன் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறார். God is seeing your heart, how it is pure. இருதயத்தில் உண்மை இருக்கிறதா? இருதயத்தில் பகட்டில்லாமல் இருக்கிறதா? இருதயத்தில் உதவி செய்ய மனது இருக்கிறதா? கர்த்தருக்கு கொடுக்க இருதயம் இருக்கிறதா? ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறாரா? அந்த இருதயத்தில் ஒரு பலிபீடம் கர்த்தருக்காக கட்டப்பட்டிருக்கிறதா என்று ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக கட்டப்பட்ட ஒரு பலிபீடமாய் இருக்கிறதா என்று ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம் இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் வார்த்தை மூலம் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே, தேவரீர். ஹல்லேலூயா. வெளிப்புறமான கிறிஸ்துவனாய் இல்ல, வெளிப்புறமான கிறிஸ்துவனாய் மட்டும் அல்ல, என் இருதயம் மாற வேண்டும் ஆண்டவரே. உன்னும் கர்த்தாவே தாழ்மையை கொடுங்க. உன்னும் என் மாற்றம் மாற வேண்டும் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு கொடுக்க இருதயத்தை தாங்க, ஆலயத்திற்கு கொடுக்க இருதயத்தை தாங்க, ஆலயத்தை கட்டுவதற்கு இருதயத்தை தாங்க தேவரீர். அப்பா உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு தேவரீர் எங்களுக்கு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம்
ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் தான் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திற்கு, மற்றவர்கள் அல்ல ஆண்டவரே. மற்றவர்களிடத்தில் எக்ஸாம்பிள் எடுத்து நாங்கள் வாழ விருப்பம் இல்லை. we are the example, we are the example. நாங்களே எடுத்துக்காட்டு கர்த்தாவே. ஏனென்றால் கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இந்த உலகத்திற்கு நாங்கள் எடுத்துக்காட்டாக இருப்போம். கிறிஸ்துவே எங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் மாற்றத்தை தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, வழி நடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் கரத்தில் கொடுக்கிறோம் தேவரீர். வழி நடத்தி பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க தேவரீர். எல்லாருக்கும் சுகத்தையும் பலத்தையும் தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க. இன்றைக்கே ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.